ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 41. வியவசாயாத்மிகா புத்தேர் ஏக இஹ குருநந்தன பகுஷாக்காஹயனந்தாச்ச புத்தயோ அவ்யவசாயினாம். டிரான்ஸ்லேஷன்: இந்த வழியிலுள்ளோர் உறுதியான நோக்கமுடையவர்கள், அவர்களது லட்சியம் ஒன்றே. குருக்களின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை உடையதாக ஆகிறது. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய பக்தி சேவையில் நம்மளுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். நம்மளுடைய லட்சியம் மிக சிறந்ததாக பகவானுடைய பக்தி பாதையை ஏற்பதாக இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நம்பிக்கை அப்படின்னா உயர்ந்த ஒன்றில் அசையாத விஸ்வாசம். கிருஷ்ண உணர்வு சேவைகளில், கடமைகளில் ஈடுபட்டிருக்கும்போது இந்த ஜட உலகத்தோட ஒருத்தன் செயலாற்ற வேண்டியது இல்லை. ஏன்னா கிருஷ்ண உணர்வில் ஒருவன் முழு நம்பிக்கையோடு பக்தி தொண்டு செய்யும்போது தன்னுடைய செயல்களுக்கான நல்ல விளைவுகளுக்காக ஒருவன் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா கிருஷ்ண உணர்வில் ஒருவன் நிலை பெற்று விட்டால் அவனுடைய செயல்கள் எல்லாமே பூரண தளத்தில் உள்ளவை. ஏன்னா நன்மை தீமை அப்படிங்கிற இரட்டைகளுக்கு அது உட்பட்டவை அல்ல. அதாவது பகவானுடைய சேவையில் நாம் செயல்களை செய்யும்போது அது நமக்கு எந்த விளைவையும் கொடுக்க போகிறதில்ல. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. முன்னேற்றமான கிருஷ்ண உணர்வில் இந்த உன்னதமான பக்குவம் தானாக அடையப்படுகிறது. பகவானுடைய பக்தி சேவையில் நாம் எந்த விளைவுகளும் நமக்கு சேராமல் பகவானை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி அப்படிங்கிறத இங்கே பகவான் சொல்கிறாரு. நாம் பக்தியில் பாவ காரியங்கள் செய்ய போகிறதில்ல. புண்ணிய காரியங்களை பகவானை மையப்படுத்தி செய்யும்போது அந்த புண்ணிய பலன்களை அனுபவிக்க மறுபடியும் இந்த பூமியில் பிறந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற துன்பத்தில் நாம் சிக்க வேண்டியதில்லை. பகவானை மையப்படுத்தி நாம் செய்யக்கூடிய பக்தி செயல்களால் பகவானுடைய ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹரே கிருஷ்ணா.